நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க தனியா என்ன பண்றது? மகாராஜா விடுமுறை கொடுத்துட்டாரு. விடுமுறையை நமக்கு பலனா மாத்திப்போம். பாஸ்கர் கூட கொஞ்சம் நேரத்தை கழிக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த அதிசய மை. இது போட்டா என்ன ஆகும்? நான் போட்டு விடவா? இது போட்டா இன்னும் அழகா தெரிவிங்க. நான் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவேன். ராதா வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமாலம்மா. மைய குழந்தைக்கும் பூசணும். வாங்க, பாஸ்கருக்கும் மைய வைப்போம். வாங்க 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 வாங்க. பாஸ்கர் திருடி போய்ட்டா. இல்ல அம்மா, பாஸ்கர் காணாம போய்ட்டா. குழந்தை திருட. என்னாச்சு? புரணி பேசிக்கிட்டு பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? வா பாஸ்கர், என்னன்னு பாப்போம். என் பேச்சு கேளுங்க, இது பெண்களோட பிரச்சனை. திரும்ப போக வேண்டாம் அப்பா, நீங்களும் மாட்டிப்பீங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? குழந்தைய பாதுகாக்க முடியல? எல்லாம் உன்னோட தப்புதான். அம்மா, நான் என்ன தப்பு பண்ண? என்ன மகாராணி திருமலாம்பா பேச்சுல முழுக வச்சுட்டாங்க. நானா? நான் என்ன தப்பு பண்ண? நான் பானத்தை செய்யறேன் தானே போனேன். எல்லா தப்பும் மகாராணி சின்னாதேவியோட தான். இவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் கவனமா இருந்திருக்கணும். நானா? என்னை விட அம்மா தான் பெரியவங்க. அம்மா தானே கவனமா இருந்திருக்கணும். தாய் சாரதா தான், அவ தான் கவனமா இருந்திருக்கணும். அம்மா, நான் எப்படி கவனமா இருக்கணும்? நீங்க தான் பாட்டி, நீங்க தான் கவனமா பாத்துட்டு இருந்திருக்கணும். அட, என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? யாரு பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும்? அம்மா, பாஸ்கர். பாஸ்கரை நீங்க தூக்கிட்டு போனீங்களா? ஆனா நீங்க தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஏன் அனுமதி கேட்கல? சாரதா தேவி, என்னோட மகனை தூக்கிட்டு போறதுக்கு நான் யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும் சொல்லு. எங்க கிட்ட? குரல் மட்டும் தான் என்னோடது, வார்த்தை எல்லாம் அம்மாவோடது. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட இருந்து, சாரதா கிட்ட இருந்து, குண்டப்பா கிட்ட இருந்து, மகாராணி சின்னாதேவி கிட்ட இருந்து, மகாராணி திருமலாம்பா கிட்ட இருந்து அனுமதி வாங்கி இருக்கணும். ஏன்னா நாங்க எல்லாரும் பாஸ்கரை பாதுகாத்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க எல்லாரும் புரணி பேசிட்டு இருந்தீங்களே. பக்கத்து வீட்டு ராதா வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு அவளுக்கே தெரியாம இருந்திருக்கும். ஆனா முழு நகரத்திலயும் ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குதுன்னு உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்ல இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் பாஸ்கரை பாதுகாத்துட்டு இருந்தோம். என்னாச்சு? இங்க ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரோ கத்துன மாதிரி. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம பாஸ்கரை வெளியில கூட்டிட்டு போயிட்டாரு. பாஸ்கர் காணாம போயிட்டான்னு நாங்க நினைச்சிட்டோம். பாவம் சாரதாவுடைய மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட இதயம் இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படின்னா நான் இதயத்துக்காக ஒரு பானம் செய்ய வேண்டியதா இருக்குமா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏற்கனவே பிரச்சனை அதிகமா இருக்கு. அதையே நம்மளால இன்னும் தீர்க்க முடியல. அதை தீர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அதை பெருசாக்கிடாதீங்க. எனக்கு இப்ப யார் உதவி செய்வாங்கன்னு தெரியல. நான் உதவி செய்யட்டுமா? யார் அது? தனிமணி, ஒரு தடவை வந்து என்ன கிள்ளுங்கப்பா. தனி, ஒரு முறை போய் குருஜியை கிள்ளிட்டு வாப்போ.
ஒண்ணுமே ஆகல. இப்ப நான் நம்புறேன் இது கனவே இல்ல, உண்மையாவே பஜினி தேவி என் கண்ணு முன்னாடி இருக்காங்க. தேவி, நீங்க இங்க வந்ததுக்கான காரணம்? ஒரு பக்தன் தன்னோட கடவுளை மனசார கூப்பிடும்போது அந்த கடவுள் அவர் கண் முன்னாடி தரிசனம் கொடுப்பார். பொறுமை குருஜி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. சொல்லுங்க, நீங்க எதுக்காக உங்க மனசுல என்ன நினைச்சீங்க? 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அந்த குழந்தை திருடி, இன்னொன்னு இந்த இதய திருடி. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குருஜி, உங்களுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நான் இப்ப என்னதான் சொல்ல வந்தேன், அதாவது இந்த குழந்தை திருட்டுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த நிம்மதியே தொலைஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயம், என்னால அந்த ஈஸ்வரனை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்ன பண்றது, இது ஆடி மாசமா போச்சு. இந்த மாசத்துல அவரோட தியானத்தை தொந்தரவு பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம், அந்த ஈஸ்வரனோட செய்தி எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதாவது அந்த திருடி எனக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கா. ஆனா அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் காலதாமதமாகும். குழந்தைங்களை திருடுறது ஒரு பெண்ணு இவருக்கு எப்படி தெரிஞ்சது? குருவே, அந்த திருடியை பிடிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. எனக்கு இந்த திட்டங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு திட்டம் தோணுதுன்னா அதை தாராளமா சொல்லலாம். நீங்களே யோசிங்க. அந்த திருடி யார குறி வைக்கிறா? யார குறி வைக்கிறான்னா, இந்த ஊரையே சொல்லலாமே. அவ கைவரிசை இந்த ஊர் மொத்தமும் இருக்கு. இல்ல 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 இல்ல, குழந்தைங்க தான் அவளோட குறி. சரியா சொன்னீங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இப்போ அவளோட அடுத்த குறி யாரு? அடுத்த குறின்னா அது இன்னொரு குழந்தையாத்தான் இருக்கணும். எந்த குழந்தை? நடக்க முடியாத அழகான சின்ன குழந்தைங்க தான். குருவே, எல்லா குழந்தையும் சின்னதா தான் இருப்பாங்க. ஒன்னு யோசிங்க, இப்போ அவளோட அடுத்த குறி எந்த குழந்தையா இருக்கும்? இவருக்கு என்னாச்சு? பஜினி தேவி, நீங்க தானே அவரை யோசிக்க சொன்னீங்க. எங்களுடைய குருஜி இப்படிதான் யோசிப்பாரு. குருவே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த திருடியோட அடுத்த குறி பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குழந்தை. நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்களே. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுங்க, அந்த திருடியை பிடிக்கணும்னா நம்ம யாரை பிடிக்கணும்னு சொல்லுங்க? அந்த திருடியை பிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல அவளோட கைய பிடிக்கணும். கல்யாணமா பேசி முடிக்க போறேன். நீங்க ஏதாவது சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது பிரச்சனைகளோட வேற நோக்கி பாருங்க. நீங்க கீழே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வேறதான். பிரச்சனைகளோட வேர் என்ன கீழையா இருக்கு? வேற எங்க இருக்கு? அரண்மனையில இருக்கு. ராமகிருஷ்ணரோட குழந்தை. ஓ, ராமாவோட குழந்தையா? நீங்க அவரோட குழந்தைய கடத்துனீங்கன்னா அந்த திருடி குழந்தைய திருட அங்க வருவா. அப்ப நீங்க திருடிய கட்டி பிடிச்சுப்பேன். அதாவது நான் திருடிய பிடிச்சிருவேன். நல்லது, இப்பவாவது புரிஞ்சுதே. நான் பண்டிதர் ராமகிருஷ்ண குழந்தைய கடத்துறேன். அதையும் இன்னைக்கே செய்றேன். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பஜினி தேவி. எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். மாறு வேஷம் எனக்கு அத்துப்படியானது. நான் மாறு வேஷத்துல அங்க போறேன்.
நானும் ஒரு திருடனா மாறி பண்டித ராமகிருஷ்ண குழந்தைய கடத்துறேன். அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடக்கும். இதுக்கப்புறம் பாரு, அந்த சஜினி உன் குழந்தைய எப்படி திருடுறான்னு பாரு ராமகிருஷ்ணா. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க? அப்பதான் இந்த பிரச்சனைய எல்லா பக்கத்துல இருந்தும் என்னால பார்க்க முடியும். இங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பிரச்சனையை தீர்க்க போறது நம்மளோட குருதான், ஞாபகம் இருக்குல்ல? அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. குரு கண்ணை மூடிக்கிட்டு அந்த பஜனி தேவிய நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு. அந்த பஜனி தேவிக்கும் அந்த திருடிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். நீங்களே பாருங்க, 2 பேரும் ஒரே நாள் தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. 2 பேரோட கொலுசு சத்தமும் ஒரே மாதிரி இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த திருடியோட முகத்தை நான் பார்த்தேன். அந்த திருடியோட முகமும் அந்த பஜனி தேவியோட முகமும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருங்க, இப்பவே சொல்றேன். அந்த துணியை கொடுங்க. 1, 2, அப்புறம் 3. அட, நீங்க ஏன் இதை எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுல எத்தனை துணிகள் இருக்கோ அத்தனை குழந்தைகளை காணோம். எந்த வீட்டுல இருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டாங்களோ அவங்க வீட்டு வாசல்ல இது இருந்துச்சு. பக்கத்துல திருட, ஆனா ஊர் முழுக்க தம்பட்டும். யார சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? மந்திரியாரே, சாட்சி தான் உங்க கையிலேயே இருக்கே. நீங்க பிரச்சனைக்கான தீர்வையே சொல்லிட்டீங்க. அப்படியா? ஆனா எப்படி? அட, நீங்களே யோசிங்க. எந்தெந்த வீட்ல இருந்து இந்த பச்சை துணி கிடைச்சதோ அந்த வீட்ல தான் பசங்க காணாம போயிருக்காங்க. இந்த பச்சை துணியை கொடுத்தது யாரு? பஜினி தேவி. அப்படின்னா நான் பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். வாங்க மகாராஜா கிட்ட இதை சொல்லுவோம். வேண்டாம் வேண்டாம், இந்த முறை ஆதரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் மகாராஜா கிட்ட வரமாட்டேன். இந்த முறை அந்த திருடியை நான் கையும் களவுமா புடிச்சிட்டு தான் மகாராஜா கிட்ட வருவேன். இப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த பச்சை துணியை வேற எங்கெங்க கட்டியிருக்காங்க? வேற பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதாவது ஒரு பச்சை துணி நம்மளோட அரண்மனை வாசல்ல இருக்கு. அப்படின்னா இந்த முறை திருட்டு அரண்மனையில நடக்க போகுது. ஆனா அரண்மனையில குழந்தைங்க இல்லையே. என்னாச்சு? இருக்கே, குழந்தை இருக்கு. என்னோட குழந்தை இருக்கு. இந்த முறை திருடி என் குழந்தைய தான் திருட போறான் மந்திரியாரே. என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே கோத்வால் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வர்றவங்க போறவங்க எல்லார் மேலையும் ஒரு கண்ணை வைக்க சொல்லிருக்காரு. அவர் எங்க போறாரு வராருன்றதே அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மத்தவங்களை கவனிப்பாரு? வாங்க, என் பாஸ்கர் ஆபத்துல இருக்க. சீக்கிரம் வாங்க 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 வாங்க. ஏய், யார் அது? குருஜி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம மாட்டிக்குவோமா? மாட்டோம். அதுக்காகத்தானே இந்த வேஷமே போட்டிருக்கோம் நாம. நீங்க அமைதியா இருந்தாலே போதும். 3 பேர் யாரு? நீங்க அரண்மனைக்குள்ள எதுக்காக போய்கிட்டு இருக்கீங்க? நான் சேவகன் ஊர்காவலரே. என்ன சொன்னீங்க? என்ன கிழவன் புலம்புறான்? நாங்க சேவகிகள். ஆமா, சேவகி. அரண்மனையில இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? அதனால உதவி செய்ய எங்களை கூப்பிட்டுருக்காங்க. எங்க 3 பேரையும். ஆமா 3 பேரையும். 3 பேரையா? ஆனா இங்க என்னோட கண்ணு முன்னாடி 4 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. 4வது யார் வந்திருக்கா? உனக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? உன்னெல்லாம் யாரையா ஊர்காவலன் ஆக்குனது? முட்டாள். என்ன சொன்னீங்க? மூளையுள்ள ஊர்காவலர்னு சொன்னேன். இதோ பாருங்க ஐயா, நானே உங்களுக்கு எண்ணி சொல்றேன். சரி சொல்லுங்க. 1, 2, 3. 1, 2, 3. எனக்கு அவ்வளவா கணக்கு வராது, அதனால. முட்டாள். விஜயநகரம் முழுக்க முட்டாள்கள் தான் இருக்காங்க. அப்படின்னா போய் நீங்க கணக்கு தான் கத்துக்கணும். நாங்க போய் எங்க வேலையை முடிச்சிட்டு வரோம். பரவாயில்ல, விடுங்க.
மனுஷன்னா தவறு செய்யறது சகஜம். சரி சரி, நான் கணக்கு கத்துக்கிறேன், நீங்க போங்க. நாங்க எங்க வேலையை பாக்குறோம். 2 3 1 2 3. ஒருவேளை கோத்வால் சொன்னது உண்மைதானோ? என்னைய நான் எண்ணிக்கையில சேர்த்துக்கவே இல்லையே. ஏய், பஜினி தேவி! பஜினி தேவியா? பஜினி தேவி எங்க குருஜி? இப்பதான் பார்த்தேங்கிறேன், அதுக்குள்ள காணோம். ஆட குருஜி, ஒரே ஒரு தடவை தான் பஜினி தேவி உங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவும் அவங்க உங்க கூடயே எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரியே தெரியுது. ஏ முட்டாளுங்களா, அப்ப நான் உளறேன்னு சொல்ல வரீங்களா? பஜினி தேவியை பார்த்தது உண்மை. குருஜி, பகல்ல கனவு காண்றத நிறுத்துங்க, இல்லனா நீங்க மாட்டிப்பீங்க. ஏய், என்ன பிடிச்சிருவாங்கன்னு பயமுறுத்திக்கிட்டா இருக்கீங்க. எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட திட்டம் இருக்கு, ஒரு புத்திசாலித்தனமான திட்டம். இப்போ சின்ன ராம நல்லா நிம்மதியான உறக்கத்துல இருப்பான். பாதுகாக்கிறவங்க மாறுற நேரமும் இது. சிப்பாய்கள் இருக்க மாட்டாங்க. மகாராணி சின்னாதேவியும் இந்த நேரத்துல பூஜையில இருப்பாங்க. மகாராணி திருமலம்பா இப்போ சமயக்கட்டுல இருப்பாங்க. இது போதும். குழந்தைய திருடுறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஆனா குருஜி, அந்த 3 பேரும் அங்கதானே இருப்பாங்க. 3 பேரா? எந்த 3 பேரை சொல்ற? ஒண்ணு அந்த சாரதா, ரெண்டாவது அந்த அம்மா, அப்புறம் மூணாவது அந்த அம்மா உளத்தாடி, அப்புறம் அந்த அம்மா நல்லா அடிப்பாங்க. அந்த கிழவிக்காக என்கிட்ட ஒரு சிறந்த மருந்து இருக்கு தெரியுமா? அது இதுதான் அது. ஆஹா, என்ன ஒரு வாசனை! பசுந்தையால செஞ்ச லட்டு. லட்டு லட்டு குருஜி, லட்டு. அதேதான். அடாடா குருஜி, இவ்வளவு வேகமா உங்க மூளை ஏற்கனவே வேலை செஞ்சிருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையிலையும் தீர்வை கண்டுபிடிக்கிறதுல நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட தோக்காமவே இருந்திருப்பீங்கல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரோட மூளை தப்பான வேலைக்கு மட்டும்தான் வேலை செய்யும். என்ன சொன்னேன்? குருஜி, நாங்க உங்களை நல்ல விதமா பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தோம். பயமுடுங்க. இந்தாங்க, இதை போதிக்கங்க. இப்ப போங்க. நில்லுங்க. இத மறந்துட்டா போவீங்க. என்ன பண்ணணும்னு தெரியும்ல? சரி குருஜி, போங்க. பசு நெய்யோட வாசனை வருதா? பசு நெய்ல செஞ்ச லட்டா? ஆனா அது எங்க இருந்து வருமா? வரும் இல்ல, ஏற்கனவே வந்துருச்சா? குருஜி, உங்களுடைய இந்த திட்டம் வேலை செஞ்சிருச்சு. ஆனா எங்க? லட்டு. என்ன பார்த்துட்டு இருக்க? நீ இந்த லட்டுவை எடுத்துக்கோ. இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும். சீக்கிரம் போங்க. போய் சின்ன ராமனை தூக்கிட்டு வாங்க. போங்க. யார் இது? ஒருவேளை இது அந்த குழந்தை திருடியா? அம்மா! மணி, பார்த்து நடா. கடவுளே, இவனுங்க நம்மளையும் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு.
ஒரு வேலைக்கு லாயக்கில்லாத முட்டாளுங்க. ஒண்ணு இல்ல 2 பேரு. அம்மா, உள்ள இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. காதுல ஏதாவது தப்பா விழுந்திருக்கோம். இல்லம்மா, உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு. யாரோ இருக்காங்க, போய் பார்க்கணும். நீ போய் பார்த்துட்டு வா. நான் இங்க லட்டுவை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிம்மா. ஐயோ சாரதா தேவி, அட கடவுளே. இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாருமே இல்லையே. தேவையில்லாம இங்க வந்தேன். நான் போய் பசு நெய்ல செஞ்ச லட்டுவை சாப்பிடணும். சீக்கிரமா போகணும், இல்லைன்னா எல்லாத்தையும் அம்மாவே சாப்பிடுவாங்க. எங்க போறீங்க அம்மா? முதல்ல அக்கம் பக்கத்துல விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. இவங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கிற அவங்க மகனை விட அதிகமா நெய்யால செஞ்ச லட்டு தான் இவங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு. யாருமே இல்லம்மா, நீங்க லட்டுவை சாப்பிடுங்க. சின்ன ராமா, தனிமணி, எழுந்திருங்க. எழுந்துரு. தனி எந்திரி. திருடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். போன முறை தப்பிச்சிட்டா, இந்த முறை தப்பிக்க விட மாட்டேன். அந்த கட்டையை கொடுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, என்கிட்ட கட்டை இல்ல, வாள் தான் இருக்கு. அப்படின்னா வாளை கொடுங்க. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, இந்த வாளெல்லாம் போர் சமயத்துல தான் வெளியே எடுக்கணும். மந்திரியாரி, போர் இல்லாத போது வாளை வச்சுக்கிட்டு ஏன் சுத்துறீங்க? உங்களுக்கு என்னன்னு சொல்றது? பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் யுத்தத்துல மட்டும்தான் இந்த வாளை பயன்படுத்துவேன்னு சொல்ல வந்தேன். இங்க திருடி நுழைஞ்சிட்டா இவங்க 2 பேரும் லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இருங்க, நான் தடியை தூக்கிட்டு வரேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நான் இவனை பார்த்து திருடன் நினைச்சிட்டேன். என் லட்டுவை சாப்பிட்டு வந்தா நினைச்சேன். ஒரு லட்டுக்காக வாழை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கும் லட்டு வேணும்னா அம்மா இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அட இல்ல சாரதா தேவி, நான் ஒண்ணு இங்க லட்டுக்காக வரல, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக வந்தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம அரண்மனைக்குள்ள குழந்தை திருடி நுழைஞ்சிட்டா. குழந்தை திருடியா? மாறி விஷயத்துல என்ன திருட வந்திருக்கீங்களா? உங்களோட முகத்தை இப்போ எப்படி செவப்பாக்குறேன்னு பாருங்க. சின்ன ராமகிருஷ்ணா, ஐயோ எழுந்துருங்க குருஜி, எழுந்துருங்க. ஐயோ குருஜி. இந்த முட்டாள்கள் கிட்ட நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா ஏன் கிட்ட இருந்து முடியாது. இந்த 3 பேர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த 4வதா வர்றது யாரு? சிப்பாய்களே, மகாராஜா, யாராச்சும் வாங்க. அப்பா எங்க இருக்கீங்க? என்ன வந்து காப்பாத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன அடிச்சிட்டாங்க. திரும்பவும் தடியால என்ன அடிச்சிட்டாங்க. நீ குழந்தை திருடியாமா? அடிக்காதீங்க.
குழந்தை திருடி உள்ள இருக்கா? வாங்க வாங்க வாங்க. இது பேய் கிடையாது. இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிக்க போது போல இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாம என்ன காப்பாத்து ஹனுமானே. குருஜி வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குருஜி, இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எழுந்திருக்க குருவே, எழுந்திருக்க. அட கடவுளே, குருவே நான் தாங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. இங்க குரு நான் தான். ச்சை, இந்த முட்டாள்களோட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் மூளை உழம்பி போச்சு. எழுந்திருக்க குருஜி. தனிமணி, நாம இங்க இருக்கோம். அங்க குழந்தைகிட்ட இருக்கிறது யாரு? ஆமா குருஜி, அங்க யாரோ இருக்காங்க. குழந்தை திருடி. அது பஜினி தேவி. திரும்பவும் பஜினி தேவியா? பஜினி தேவி, பஜினி தேவி. இப்பெல்லாம் பஜினி தேவி தவிர உங்க கண்ணுக்கு யாரும் தெரியறதே இல்ல. ஆனா இவ்வளவு இருட்டுல என் கண்ணுக்கு நீங்க தெரியல, உங்க கண்ணுக்கு நாங்க தெரியல. ஆனா பஜினி தேவி மட்டும் உங்க கண்ணுக்கு எப்படி தெரியறாங்க? பஜினி தேவி இங்க இல்ல. அது என் பிரம்மையாத்தான் இருக்கும். அது பஜினி தேவியே இல்ல. குழந்தை திருடி. அட குருஜி, எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியாகிருங்க. போய் அந்த திருடிய பிடிக்கிற வேலையை பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மா சாரதா, நீங்க 2 பேரும் கதவு கிட்டே இருங்க. யாராவது வெளியில வந்தாங்கன்னா அவங்கள போக விடாதீங்க, பிடிச்சிருங்க. மந்திரியாரே, நீங்க மிச்சம் இருக்கிற 3 திருடிங்களை பிடிங்க. நான் முக்கியமான திருடியை பாத்துக்கிறேன். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, கவனமா இருங்க. அவகிட்ட ஆயுதம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நாம சரியான திட்டத்தோட தான் அவளை போய் பிடிக்கணும். வேகத்தோட இல்ல, விவேகத்தோட வேலை செஞ்சாகணும். என்னோட வேண்டுதல் அந்த கடவுளுக்கு கேட்டுச்சு. இங்க பாரு, நீ யார வேணாலும் இரு, நகராத. இல்லனா இந்த வாள் தான் உன்கிட்ட பேசும். குருஜி, குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க கையில் இருக்கிறது அம்மாவோட தடி, வாள் இல்ல. அட மந்திரியாரே, இது உங்களுக்கு தான் தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. நகராத. நீ கொஞ்சம் நகர்ந்தா கூட இந்த வாள் அதோட வேலைய காட்டிடும். குருஜி, இவ கையில மாட்டணும்னா நம்ம கதை முடிஞ்சிடும். குருஜி குருஜி, ஏதாவது பண்ணுங்க. இல்லனா நம்ம எல்லாரும் சிறைச்சாலைக்கு போக வேண்டியதா இருக்கும். குருஜி, திருடி அவளை பிடிக்கலாம். எதுவும் பயந்துறீங்க? மந்திரியாரே, புடிங்க. அவரை விடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை விட்டுருங்க. இல்லன்னா என்னோட வாளுக்கு உங்களோட தலை பலியாயிடும். பின்னாடி போங்க. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வந்துருங்க. மந்திரியாரே, மகாராஜா, அந்த திருடியோட 3 உதவியாளர்களை நாங்க பிடிச்சிட்டோம். அற்புதம் மந்திரியாரே. அந்த திருடி ஓடிட்டாங்க. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். ஆனா மகாராஜா, அந்த திருடி ஓடிட்டா. பாவம் குருஜியும் அவரோட சிஷ்யர்களும் மாட்டிக்கிட்டாங்க. கோத்வால் மகாராஜா, இவங்கள இப்பவே சிறைச்சாலையில அடைச்சி இவங்க வாழ்க்கை பூரா இது மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். மகாராஜா, நான் திருடியோட உதவியாளர் இல்ல, நான் ராஜகுரு மகாராஜா. என்ன? நாங்க இவரோட சிஷ்யர்கள். சாத்தியமே இல்ல. அலட்சியம், முட்டாள்தனம், மகாராஜா, கவனக்குறைவு. கோத்வால்,
பார்க்கிறதுக்கு பெண் மாதிரியே இருக்கீங்க, ஆனா குரல் மட்டும் ஆண் மாதிரியே இருக்கு. ஆனா மகாராஜா, நான் உங்க ராஜகுரு தான் மகாராஜா. நீங்க தான் எங்களை ஆதரிக்கிறவங்க, எங்களை தெரியலையா? இத பாருங்க. குருவே, குருவே நீங்களா? குருவே, நீங்க இந்த நேரத்துல இந்த வேஷத்துலயா? குழந்தை திருட்டுக்கான மாறு வேஷம். குழந்தைய திருடுறதுக்கு மாறு வேஷமா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குழந்தைய திருடுறவளை பிடிக்கிறதுக்கான மாறு வேஷம் மகாராஜா. அந்த திருடி எங்க? ஏன் இன்னும் நீங்க அவளை பிடிக்கல? நாங்க பிடிச்சோம் மகாராஜா. ஆனா இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இருக்காரு, எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல, குறுக்க வந்துட்டாரு. அதுல எல்லாமே நாசமா போச்சு. என்னோட திட்டங்கள் எல்லாமே மொத்தத்தையும் இவருக்கு எடுத்துட்டாரு. இந்த குருஜியோட வாயில பொய்ய தவிர வேற எதுவும் வராதா? மகாராஜா, கொஞ்ச நேரம் பண்டித ராமகிருஷ்ணர் வராம இருந்திருந்தா அந்த திருடி இந்நேரம் என் கைக்குள்ள இருந்திருப்பான். என்னது? என்ன? இல்லப்பா, புடிச்சிருப்பேன்னு சொல்றேன். பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க பிரச்சனை தீக்கலனாலும் பரவாயில்ல, அதை ஏன் பெருசாக்குறீங்க? கையில மாட்டின திருடி இப்ப கை நழுவி போயிட்டா. இது எல்லாமே உங்களால நடந்தது. நீங்க மட்டும்தான் காரணம். அது மகாராஜா, முதல்லயே நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்தேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வேகத்தோட இல்ல விவேகத்தோட செயல்படணும்னு. மகாராஜா, குரு சொல்றது உண்மைதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களால ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஏன் அதை அதிகமாக்குறீங்க? மந்திரியாரே, நீங்களுமா? அது பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அதை அதிகப்படுத்தாதீங்கன்னு. திருடி இப்ப கை நழுவி போயிட்டால, முட்டாள். முட்டாள். திருடி தப்பிச்சிட்டால, எல்லாமே உங்களாலதான். என்னாலயா? நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? யாரையும் போக விட்டுறாதீங்க, புடிங்கன்னு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் சொன்னேன்ல. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதே மாதிரி ஒரு கொலுசு உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சது இல்ல? இந்த மாதிரி கிடையாது அமைச்சரே, இதேதான். இந்த சின்னத்தை இதுல வச்சதும் நான் தான். இங்க பாருங்க, இதோட ஓரத்துல உடைஞ்சிருக்கு. வேணும்னே தான் இதை நான் கோவில்ல போட்டுட்டு வந்தேன். இது இங்க கிடைச்சிருக்குன்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை பஜனி தேவி திருடியா இல்லைனாலும் அந்த திருடி கூட அவங்களுக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அவங்களுக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. சீக்கிரமே நாம இதை கண்டுபிடிச்சாகணும். பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, இப்போ நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பலன்? குழந்தைங்க எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு திரும்ப வர போறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சு. காணாம போன குழந்தைங்க எல்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. எந்த வீட்ல எல்லாம் வெள்ளை துணி கட்டி வச்சிருக்காங்களோ அந்த வீட்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. என்ன சொன்னீங்க நீங்க? இத சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் திரும்ப வராங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதாவது எந்த வீட்ல எல்லாம் வெள்ளை துணி கட்டி இருக்கோ அந்த வீட்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் திரும்ப வராங்க. ஏன்? எனக்கு ஒன்னும் புரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, இங்க ஏதோ ஒரு சம்பந்தம் நிச்சயமா இருக்கு. யாருக்கு என்ன சம்பந்தம்? அந்த பச்சை துணி நமக்கு எங்க இருந்து கிடைச்சது? குழந்தைகள் கடத்தப்பட்ட வீட்டுல. அடுத்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம எங்க போகணும்? பஜனி தேவியோட இடத்துக்கு தான். ரொம்ப நல்லது அமைச்சரே, வாங்க கிளம்பலாம். வாங்க வாங்க. தேவி, இந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. என்னோட எல்லா தங்கத்தையும் கொலுசையும் கடவுளோட காலடியில வைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கணும். கவலைப்படாதீங்க. நீங்க உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும்
கடவுள் காலடியில போட்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு உங்களோட குழந்தை நிச்சயமா கிடைக்கும். இந்தாங்க, இந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த துணிய வீட்டு வாசல்ல கட்டிடுங்க. மந்திரியாரே, நிறத்தை பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? மின்னுது பாருங்க. மின்னுதா? அவங்க முகத்தோட நிறத்தை சொல்லல, அந்த பொட்டலத்தோட நிறத்தை பாருங்க. இந்த முறை பச்சை நிறம் பொட்டலம் கிடையாது, வெள்ளை நிற பொட்டலம். இப்ப புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு புரியல மந்திரியாரே. கோத்துவால் அவர்களே, பச்சை நிற பொட்டலமும் பஜனி தேவி தான் கொடுத்தாங்க. இப்ப வெள்ளை நிற பொட்டலத்தையும் பஜனி தேவி தான் கொடுக்கறாங்க. அதுவும் நிறைய தட்சணையை வாங்கிக்கிட்டு. அதாவது எங்கிருந்து குழந்தைங்களை திருடணுமோ அவங்களுக்கு பச்சை துணி, அப்புறம் வெள்ளை துணி எங்கிருந்து குழந்தைங்களை திருடினாங்களோ அந்த குழந்தைங்களை திரும்ப அனுப்புறதுக்கு. இந்த திருட்டு திட்டம் தெளிவா தெரியுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பக்தி உணர்ச்சி ரெண்டையும் வச்சு இங்க ஒரு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. நாம சீக்கிரமே இதை பத்தி மகாராஜா கிட்ட தெரிவிக்கணும். மகாராஜாவுக்கு தெரிவிச்சே ஆகணும், அவர்கிட்ட அனுமதி வாங்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ண இங்க திரும்பவும் வந்திருக்கான். நிச்சயமா இந்த ராமகிருஷ்ண ஒரு திட்டத்தோட தான் வந்திருப்பான். நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க மகாராஜா, ஒருவேளை இந்த பிரச்சனையை நான் தான் பெருசாக்கணும்னா இதோட தீர்வையும் நானே கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை என்னோட குழந்தையும் விஜயநகரத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஒருவேளை என்னால காப்பாற்ற முடியலன்னா என்னோட பேர் புகழ் பதவி எல்லாமே வீந்தா. ஒருவேளை நாளைக்கு காலையிலக்குள்ள நான் அந்த திருடிய பிடிக்கலன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் இங்க இருக்கிற என்னோட குடும்பத்தை பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும். இவர் எப்பவும் எல்லா விஷயத்திலயும் அவரே போய் மாட்டிக்கிறாரு. குருவே, இந்த பிரச்சனை உங்களோடது. இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்னன்னு சொல்றது மகாராஜா? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி எனக்கு குறுக்க வந்துகிட்டு இருந்தாருன்னா என்னால எந்த திட்டம் போட்டாலும் அதை நிறைவேற்றவே முடியாது. நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்துக்கான பொறுப்பை பண்டிதர் ராமகிருஷ்ணர்கிட்டே ஒப்படைச்சிருவோம். இவரும் நிம்மதியா இருப்பாரு, அதன் மூலம் வேலை முடிஞ்சாலும் சரிதான். அப்ப சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்கரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரிங்க மகாராஜா. எடுங்க. இங்க தீவிரமான இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, எதை எடுக்க சொல்றேன்? வீட்டோட எல்லா பொருட்களையும் எடுங்க. விஜயநகரத்துல இருந்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகாராஜா நம்ம எல்லாரையும் இங்க இருந்து துரத்துறதுக்கு முன்னாடி நாமளே விஜயநகரத்தை விட்டு போயிடலாமா? அதுக்கான தேவையே வராது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க அந்த ஆதாரத்தை பத்தி மகாராஜா கிட்ட ஏன் சொல்லல? மந்திரியாரே, இது ஆதாரத்தை வெளியில சொல்றதுக்கான நேரம் இல்ல. இது திருடிய கையும் களவுமா பிடிக்கிறதுக்கான நேரம். அப்பதான் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க அந்த திருடியை எப்படி பிடிக்க போறீங்க? நான் இல்ல, என்னோட சிங்கம் அவளை பிடிக்க வைப்பான். சிங்கமா? ஓ சிங்கம், நானா? நான் தயாரா இருக்கேன் அப்பா. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் அவளா இருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்றது கிடையாது மந்திரியாரே, பண்ண வைக்க போறேன். பாஸ்கரை கடத்த வைக்க போறேன். என்னது? பார்த்தல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண அவன் மூளைக்குள்ள எதை பத்தியாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நீங்க என்ன பேசுறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? மந்திரியாரே, பஜினி தேவியை பிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. இப்ப எனக்கு பச்சை துணி கட்டுறதுக்கான ஒரு வீடை எனக்கு கொடுங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த திட்டத்தை நீங்க உங்க வீட்லயே செயல்படுத்தலாமே. இல்ல அமைச்சரே,
அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அவ அந்த பச்சை துணிய பார்த்த உடனே அவ எந்த பயமும் இல்லாம கடத்த போலான்னு யோசிச்சு வரணும். அப்பதான் பஜனி தேவியோட உண்மையான ரூபம் வெளியில வரும். நான் இருக்கிற வரைக்கும் பஜனி தேவியை இவன் எப்படி மாட்ட வைக்கிறான்னு பாக்குறேன். எல்லாம் முடிஞ்சது. அந்த திருடியை என் பொறியில மாட்ட வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. இப்ப 3 பேரும் உங்க வேலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அம்மா, நீங்க பின்வழியில தடியோட தயாரா இருங்க. இந்த ஆயுதத்தோட சேர்த்து என் கேடயத்தையும் வச்சுட்டு நிக்க போறேன். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனா அந்த திருடியை மட்டும் நீங்க விட்டுறாதீங்கம்மா. சரதா, நீ அங்க தூங்குற மாதிரியே நடி, சரியா? நிச்சயமா இந்த வேலை எனக்கு ரொம்ப நல்லாவே வரும். ஏன்னா எனக்கு அம்மா எப்பவாவது நிறைய வேலை தரும்போது நான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் சும்மா சொன்னமா, சும்மா. சாரதா தேவி, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. தூங்குற மாதிரி நடிக்கதான் செய்யணும். உண்மையாவே தூங்கிட கூடாது. நீ திருடிய பார்த்த உடனே குண்டப்பாவுக்கு சைகை காட்டு. குண்டப்பா, நீ அந்த மூலையில போய் ஒளிஞ்சுக்கோ. சாரதா உனக்கு சைகை காட்டினதும் நீ மணி அடிச்சிரு. மணியோட சத்தம் கேட்டதும் நானும் மந்திரியாரும் சிப்பாய்களை கூட்டிட்டு வந்துருவோம். அப்புறம் அந்த திருடிய பிடிச்சிருவோம், சரியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.